இந்த ஈரான் நாட்டினுடைய உருவாக்கம் என்பது என்ன? ஈரான் நாடு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் அது ஒரு பாரசீக நாடு, பெர்சிய தேசிய மக்கள் வாழ்ந்த நாடு. அவர்களுடைய பூர்வீக மதம் என்பது ஜொராஸ்ட்ரியனிசம். அந்த ஜொராஸ்ட்ரியனிசம் என்கிற அந்த மதத்தை வழிபட்ட அந்த பாரசீக மக்கள் மீது அரபு நாட்டில் இருந்து படையெடுத்து வந்து அந்த பாரசீக மக்களை அழித்து, அவர்களது கலாச்சாரம், அவர்களது வழிபாடு அனைத்தையும் அழித்து அவர்களை கட்டாயப்படுத்தி முஸ்லிமாக மாற்றினார்கள். ஜொராஸ்ட்ரியனிச கோயில்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டன. ஈரான் யோக்கியமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அமெரிக்காவை எதிர்ப்பதாக சொல்லி நினைத்துக் கொண்டு ஈரானுக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள். இங்க பெண் உரிமை பேசுகிறார்களே, இதே ஈரானிலே காருக்குள்ள ஒரு பொண்ணு ஹிஜாப் ஒழுங்கு அணியலைங்கிறதுக்காக அந்த பெண் கைது செய்யப்பட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உள்பட 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார்கள். அந்த சண்டையினுடைய அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்கும். இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஈரான் சண்டை, இந்த 3 நாடுகள் தான். ஆனா இங்க நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சா இல்லையா? கம்யூனிஸ்டுகளை தடை செய்து, கம்யூனிஸ்டுகளை வெட்டி கொன்று, கம்யூனிஸ்டுகளை சுட்டு கொன்று பெற்ற பிள்ளையின் கண் முன்னாலேயே அங்கே கம்யூனிஸ்டுகள் தூக்கிலிடப்படுகிறார்கள் என்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அல்லவா குரல் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காமனி அரசு வீழ்த்தப்பட்டதற்கு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? அந்த மக்கள் கொண்டாடுறாங்க காமனி கொல்லப்பட்டதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் அழுது வீடியோ போடுறான். அந்த வீடியோவை எடுத்து அவங்க ஈரான்ல இருக்கிறவங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு அதை கிண்டல் பண்ணி நக்கல் அடிக்கிறாங்க. அவங்க எங்களுக்காக நீங்க ஒன்றும் அழுத்தாகல, நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம், அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டீங்களா நீங்க? தேர்தல் நெருங்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. நவீன காலத்திலே 1979களில் ஷா முகமது என்கிற ஒருவருடைய ஆட்சி அங்கு இருந்தது. இந்த ஷா முகமது அமெரிக்க அரசுக்கு ஒரு கைப்பாவை அரசாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு புரட்சியை நடத்தி அந்த ஷா முகமதுவினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தான் காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இந்த காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது யாரை கூட ஒரு கூட்டணிக்கு வைத்துக் கொண்டார் என்றால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் சொல்கிறோம் சிபிஐ என்று சொல்கிறோம். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழர் குடியரசுக் கட்சி தலைவர் தமிழ்மணி ஆசாரி இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. ஐயா, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளைகுடா நாடுகளில் மக்களுடைய அழுகை குரலும் இராணுவ ஆயுதங்களுடைய வெடிப்பு சத்தம் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஈரானுடைய போர். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா என்பது ஒரு ஏகாதிபத்திய அரசாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. 1976க்கு முன்பு அமெரிக்கா என்கிற ஒரு நாடே இங்கிலாந்துக்கு அடிமைப்பட்டிருந்த நாடு. 13 காலனி நாடுகள் சேர்ந்துதான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்தி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடமிருந்து அமெரிக்கா விடுதலை பெற்றது. ஆனால் அப்படி விடுதலை பெற்ற அமெரிக்கா 1976க்கு பிறகு மற்ற தேசிய இனங்களை, மற்ற நாடுகளை தன் காலடியில் போட்டு மிதிக்கிற ஒரு ஏகாதிபத்திய அரசாக அதுவாகவே வளர ஆரம்பித்தது. ஏன் என்று சொன்னால், இந்தியா எப்படி ஒரு விவசாய நாடு என்று நாம் சொல்கிறோமோ அதே போல அமெரிக்கா என்பது ஒரு ஆயுத உற்பத்தி நாடு. அங்கே ஆணி தயாரிக்கிற தொழிற்சாலைகளை விட குண்டு தயாரிக்கிற தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை அதிகம். டிராக்டர் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை விட பீரங்கி தயாரிக்கிற தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை அதிகம். பயணிகள் விமானம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளை விட போர் விமானங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அதிகம். முழுக்க அது ஒரு ஆயுத உற்பத்தி நாடு. ஆயுதங்களை உற்பத்தி செய்து இந்தியாவுக்கு தெரியாம பாகிஸ்தானுக்கு விற்கிறது, பாகிஸ்தானுக்கு தெரியாம இந்தியாவுக்கு விற்கிறது. 2 பகை நாடுகளுக்கு இடையில இருவருக்கும் இடையில ஒரு போர் சூழலை உருவாக்கி 2 நாடுகளுக்கும் ஆயுதம் விற்று தான்
அந்த நாடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக வளர்ந்திருக்கிறது. ஆயுத விற்பனை செய்வது மட்டும்தான் அவர்களுடைய மூல தொழிலாகவே இருக்கிறது. யுத்தத்தை நம்பிதான் அந்த அரசே இருக்கிறது. எந்த நாடாவது முட்டிக்கொள்ள வேண்டும், மோதிக்கொள்ள வேண்டும், குண்டு போட வேண்டும், மக்கள் அழிய வேண்டும், அதன் மூலமாக தங்களது ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும், அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் என்பது மட்டும்தான் அமெரிக்க அரசினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய நோக்கமே அதுதான். 2ஆம் உலகப் போரில் கூட 2 பக்கத்திலும் ஆயுதம் விற்று கொண்டுதான் இருந்தது. அச்சு நாடுகளுக்கும் ஆயுதம் விற்றது, நேச நாடுகளுக்கும் ஆயுதம் விற்றது. ஒரு கட்டத்தில் பெர்ல் துறைமுகத்தின் மீது, முத்து துறைமுகம் என்று சொல்வார்கள், அந்த முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய தற்கொலைப்படை தாக்குதல் நடந்ததற்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் நேச நாடுகளோடு அமெரிக்கா இணைய வேண்டிய ஒரு சூழல் வந்தது. எனவே 2 பக்கமும் ஆயுத விற்பனை செய்யக்கூடிய நாடு. அடிப்படையில் சொல்ல போனால் ஆயுத வியாபாரம் என்பதை விட அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு என்பது ஒரு மரண வியாபாரி, உலகத்தினுடைய மரண வியாபாரி. அது அந்த ஏகாதிபத்திய அரசை கண்டிக்க வேண்டும் என்பது அனைத்து ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள், அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய உரிமை, கடமை. ஆனால் என் கேள்வி என்னவென்றால், 2 கொலகாரனை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு ஒருத்தனை மட்டும் இவன் கொலகாரன் 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 சொல்லிட்டு இருக்கிய, பக்கத்தில் நிற்கிறவன் என்ன யோகி அசுகாமணியா? ஈரான் என்ன பத்திரமாத்த தங்கமா? அவன் எவ்வளவு கொடூரமான அரசாக அவன் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறான் என்பது உலக மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அவனை கண்டிக்க வேண்டாமா? அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை கண்டிப்பதாக சொல்லிக்கொண்டு ஈரானுக்கு ஆதரவு அளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். ஈரானும் ஒரு ஏகாதிபத்திய நாடுதான். ஈழ தமிழர்களை அழிப்பதற்கு கொத்து குண்டுகளை வழங்கிய நாடு ஈரான். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருது, ஈரான் மட்டும்தான் உதவி செஞ்சதா? இஸ்ரேல் செய்யலையே? ஆமாம், ஈரான் செய்தது, இஸ்ரேல் உதவி செய்தது. சிங்கள அரசுக்கு, தமிழ் இனத்தை அழிப்பதற்காக சிங்கள அரசுக்கு ஈரான் உதவி செய்தது, இஸ்ரேல் உதவி செய்தது, அமெரிக்காவும் உதவி செய்தது, இந்தியா உதவி செய்தது, பாகிஸ்தான் உதவி செய்தது, சைனா உதவி செய்தது, கம்யூனிஸ்ட் நாடு என்று சொல்லக்கூடிய கியூபா கூட உதவி செய்தது. இவங்க அத்தனை பேருடைய உதவியையும் பெற்றுக்கொண்டுதான் சிங்கள அரசு தமிழ் இனத்தை அழித்து ஒழித்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஈரான் நாட்டினுடைய உருவாக்கம் என்பது என்ன? ஈரான் நாடு கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் அது ஒரு பாரசீக நாடு, பெர்சிய தேசிய மக்கள் வாழ்ந்த நாடு. அவர்களுடைய பூர்வீக மதம் என்பது ஜொராஸ்ட்ரியனிசம். அந்த ஜொராஸ்ட்ரியனிசம் என்கிற அந்த மதத்தை வழிபட்ட அந்த பாரசீக மக்கள் மீது அரபு நாட்டில் இருந்து படையெடுத்து வந்து அந்த பாரசீக மக்களை அழித்து, அவர்களது கலாச்சாரம், அவர்களது வழிபாடு அனைத்தையும் அழித்து அவர்களை கட்டாயப்படுத்தி முஸ்லிமாக மாற்றினார்கள். ஜொராஸ்ட்ரியனிச கோயில்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டன. ஜொராஸ்ட்ரியனிசத்தில் இருந்து முஸ்லிமுக்கு மாறாதவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு விதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் அங்கே இஸ்லாத்தை அவர்கள் நிறுவினார்கள். அதற்கு அவர்கள் வைத்த பெயர், இஸ்லாமிய திணிப்புக்கு அவர்கள் வைத்த பெயர் இஸ்லாமிய பரவல் என்று அந்த நாட்டை ஒரு முஸ்லிம் நாடாக படிப்படியாக மாற்றினார்கள். ஜிஸ்யா வரி விதித்தார்கள். இந்தியாவிலே எப்படி இந்துவாக வாழ வேண்டும் என்றால் உனக்கு ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டதோ முஸ்லிம் ஆட்சியாளர்கள் காலத்தில், நீ இஸ்லாமியராக மாறிவிட்டால் வரி கட்ட தேவையில்லை. இந்துவாக இருந்தால் நீ ஜிஸ்யா வரி கட்ட வேண்டும். கொஞ்ச நாள் கட்டி பார்ப்பா, முடியாது, கஷ்டம், இதுக்கு மேலே நாம் எதுக்கு நம்ம இந்த ஜிஸ்யா வரியை கட்டுறது, சாமின்னா எல்லாம் ஒரே சாமி தானே, சரி நம்ம முஸ்லீமாக மாறிடலாம் என்று மாறியவர்கள்லாம் உண்டு, ஜிஸ்யா வரி கட்ட முடியாமல். இப்படி ஈரானிலும் ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டது அந்த ஜொராஸ்ட்ரியனிச மதத்தை சேர்ந்தவர்களுக்கு. அப்படி கட்டாயப்படுத்தி அவர்கள் முஸ்லீமாக மாற்றப்பட்டார்கள். அந்த இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இப்படியெல்லாம் மாற்றி தான் அந்த பாரசீக, அந்த பெர்சிய மக்களிடத்தில் ஒரு கலப்பினத்தை உருவாக்கி, ஒரு கலப்பு கலாச்சாரத்தை உருவாக்கி, வெளியிலிருந்து வந்து ஒரு ஆதிக்கத்தை செய்து இன்றைய நவீன ஈரான் என்பது அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர அன்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. அது பூர்வீகமான நாடும் அல்ல. பூர்வீகமான நாடு என்பது பாரசீகம். இப்படி உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் நவீன காலத்திலே 1979களில் ஷா முகமது என்கிற ஒருவருடைய ஆட்சி அங்கு இருந்தது. இந்த ஷா முகமது அமெரிக்க அரசுக்கு ஒரு கைப்பாவை அரசாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு புரட்சியை நடத்தி அந்த ஷா முகமதுவினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தான் காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். இந்த காமெனி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது யாரை கூட ஒரு கூட்டணிக்கு வைத்துக் கொண்டார் என்றால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் சொல்கிறோமே சிபிஐ என்று சொல்கிறோமே, இதே போல ஒரு சிபிஐ அங்கே இருந்தது.
கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஈரான். அந்த கம்யூனிஸ்டுகளை கூட வைத்துக் கொண்டுதான் அந்த புரட்சியை நடத்தி ஷா முகமதுவினுடைய ஆட்சியை நீக்கினார். ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்ததற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நாட்டிலே தடை செய்யப்பட்டு, எந்த கம்யூனிஸ்டுகளுடைய துணையோடு ஷா முகமதுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல மீண்டும் வந்து இவர் வந்து உட்கார்ந்தாரோ, ஒரு நவீன ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவினாரோ, அதே கம்யூனிஸ்டுகளை தடை செய்து, கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து கம்யூனிஸ்டுகளை தேடி தேடி சுட்டுக் கொன்றார்கள். அந்த நாடு முழுக்க கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரையும் தூக்கிலிட்டார்கள். தூக்கு தண்டனைனா எப்படிங்க நடக்கும்? ஒரு சிறை இருக்கும், ஒரு அறை இருக்கும், அந்த அறையில் ஒரு மருத்துவர் இருப்பார், சிறை அதிகாரிகள் இருப்பார். இப்படி தானங்க தூக்கு தண்டனை நாம கேள்விப்பட்டிருக்கோம். பெத்த பிள்ளைங்க முன்னால் அப்பனுக்கு தூக்கு தண்டனை, மனைவிக்கு முன்னால் கணவனுக்கு தூக்கு தண்டனை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன்மையான அரசு காமினி அரசு. கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரையும் தூக்கிலிட்டு கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு அழித்து ஒழித்து தனது இஸ்லாமிய அரசை அவர் நிறுவினார். இதெல்லாம் வரல, ஈரானுடைய வரலாறு. நான் எழுதுற கதை இல்லை. அமெரிக்காவுடைய வரலாறை எல்லாரும் படிச்சுட்டு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசுன்னு சொல்றாங்கல்ல. ஈரான் வரலாறை படிச்சுட்டு ஈரானை பத்தி பேசுங்க. நான் அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்கல. அது ஏகாதிபத்திய அரசு தான், அது கொலைகார அரசு தான். ஈரான் யோக்கியமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அமெரிக்காவை எதிர்ப்பதாக சொல்லி நினைத்துக் கொண்டு ஈரானுக்கு ஆதரவாக இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள். உண்மையிலேயே சிபிஐ, சிபிஎம் போன்ற இடத்துல எனக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அமெரிக்காவினுடைய வரலாறு தமிழ்மணிக்கு தெரியல, அதான் வந்து இவர் அமெரிக்காவை ஆதரிக்கிறாரு. அமெரிக்காவை நான் ஆதரிக்கவில்லை. ஈரானும் ஒன்றுதான், அமெரிக்காவும் ஒன்றுதான், இரண்டையும் ஒரே பார்வையிலே பாருங்கள் என்று சொல்லுகிறேன். ஆனால் இவர்கள் அமெரிக்காவை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு ஈரானை ஆதரித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காமேனி கொல்லப்பட்டதற்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளை தடை செய்து, கம்யூனிஸ்டுகளை வெட்டி கொன்று, கம்யூனிஸ்டுகளை சுட்டு கொன்று பெற்ற பிள்ளையின் கண் முன்னாலேயே அங்கே கம்யூனிஸ்டுகள் தூக்கிலிடப்படுகிறார்கள் என்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அல்லவா குரல் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காமனி அரசு வீழ்த்தப்பட்டதற்கு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கொண்டாடி இருக்கணுமா இல்லையா? அந்த மக்கள் கொண்டாடுறாங்க காமனி கொல்லப்பட்டதுக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் அழுது வீடியோ போடுறான். அந்த வீடியோவை எடுத்து அவங்க ஈரான்ல இருக்கிறவங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு அதை கிண்டல் பண்ணி நக்கல் அடிக்கிறாங்க. அவங்க எங்களுக்காக நீங்க ஒன்றும் அழுத்தாவல, நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம், அவங்க நக்கல் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவலப்பட்டு போயிட்டீங்களா நீங்க? தேர்தல் நெருங்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க. இஸ்லாமியர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே இவர்கள் பார்க்கிறார்கள். இந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்த புரட்சி புண்ணாக்கு பொடலங்கான்னு பேசிட்டு இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க. இவங்க அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஒரு நம்பர்ஸா தான் பார்க்கிறாங்க. ஒரு சக தமிழனாக, ஒரு சக குடிமகனாக, ஒரு சக மனிதனாக அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் அவர்களைத்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நண்பர்களாக கருதுகிறார்கள். என்னை போல் மாற்று கருத்து சொல்லுகிறவர்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். மாற்று கருத்து சொன்னாலும் அவர்கள் உண்மையை சொல்லுகிறார், நியாயத்தை சொல்லுகிறார், நாம் அதை பரிசீலிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அல்லவா அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அதை விட்டு கம்யூனிஸ்டுகளை தடை செய்த அந்த காமனி அரசுக்காக, அதற்கு ஆதரவாக, ஈரானுக்கு ஆதரவாக இங்கே இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இங்கே பெண் உரிமை பேசுகிறார்களே, இதே ஈரானிலே காருக்குள்ள ஒரு பொண்ணு ஹிஜாப் ஒழுங்கா அணியலைங்கிறதுக்காக, ஆனா அதை ஒழுங்கா அணியலையாம், ஒழுங்காக அணியவில்லை என்பதற்காக அந்த பெண் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை என்கிற பெயரில் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உள்பட 4 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார்கள். பெண்களுக்கு எதிரான அரசு காமினி அரசு, கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான அரசு காமினி அரசு, ஒரு மத தீவிரவாத அரசு காமினி அரசு. அப்படிப்பட்ட அரசுக்கு எதிராக இவர்கள் இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், அங்கே இவங்களுக்காக போராட்டம் நடத்தினா, ஈரானுக்காக போராட்டம் நடத்தினா இங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு ஓட்டு ஓட்டு. இவங்களுக்கு வந்து அந்த அந்த உலக நிலவரத்தையோ அல்லது அரசியல் விஷயங்களையோ இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அரசியல் கல்வியை கொடுக்கணும் என்பதெல்லாம் கிடையாது. எதை சொன்னா இவங்க ஓட்டு போடுவாங்க, எதை சொன்னா இவங்க ஓட்டு போடுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் உண்மையிலேயே நான் வந்து அவர்களை பரிதாபகரமான சூழ்நிலையில் தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் நம்பி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக. எனவே நான் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு
அங்கே குண்டு விழுகிறது, இத்தனை பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டாங்க, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, 160 பேர் செத்து போயிட்டாங்க என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் தீவிரவாதிகளை அனுப்பி இஸ்ரேலுக்குள் 600 பேரை சுட்டுக் கொன்று 300 பேரை கடத்தி கொண்டு போனார்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள். அப்ப இஸ்ரேல் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? அவன் திருப்பி அடிக்கதானே செய்வான். அப்ப நீங்க காசாவுக்காக குரல் கொடுத்தவர்கள் இஸ்ரேலுக்காக யாரும் குரல் கொடுக்கலையே. ஏன்னா தமிழ்நாட்டில் யூதர்கள் அன்று யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் யூதர்கள் ஒரு 50 லட்சம் பேர் இல்லை ஒரு 1 கோடி பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இவங்க குரல் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஓட்டு வேணுங்கிறதுக்காக. ஆனா முஸ்லிம்கள் இருக்காங்க, அதனால இவங்க இஸ்ரேலுக்காக குரல் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், ஈழ தமிழர்களை அழித்த இஸ்ரேலும் ஈரானும் அமெரிக்காவும் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நீ வேடிக்கை மட்டும் பாரு. இவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறேன், அவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறேன்னு பண்ணிட்டு இருக்காத. எங்க மக்களை கொன்று குவித்தவர்கள் இன்றைக்கு அதனுடைய கர்ம பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்க நிழல் உங்க கூட தான் வரும். செத்தா கூட அந்த பாடைக்கூடிய நிழல் கூட நம்ம கூடவே தான் வரும். நம்ம நிழல் நம்ம விட்டு போகுமா? நம்ம கர்ம வினை நம்ம விட்டு போகுமா? அவர்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கிறார்கள். வேடிக்கை பாருங்கள். அதை விட்டு நான் ஈரானுக்கு ஆதரவாக போராடுகிறேன், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடுகிறேன் என்றெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றாதீர்கள் என்பதுதான் இங்கே ஈரானுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டைக்கு தொடக்க புள்ளியா யூதர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கு காரணம் யூதர்கள் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? யூதர்கள் என்பவர்கள் இன்றைக்கு அந்த நாடு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்பு யூத இனம் என்பது உலகம் முழுக்க எந்த இடத்திலுமே அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாடாக ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசமாக அவர்கள் இருந்ததில்லை. அது ஒரு இனமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவே யூதர் தான். கார்ல் மார்க்ஸ் ஒரு யூதர். இவர்கள் யூத இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தங்களுக்கென்று ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம் இல்லை. எனவே தங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி கண்டு ஒரு தேசத்தை உருவாக்கி கொண்டார்கள். அப்படி உருவாக்கி கொண்ட அந்த தேசத்தை, தன்னிடத்தில் இருந்து இருக்கக்கூடிய நிலத்தை அபகரித்துக் கொண்டு அவர்கள் ஒரு தேசத்தை உருவாக்கி விட்டார்களே என்கிற அந்த கோபம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர்கள் வேறு ஒரு கதையை சொல்றாங்க. என்ன கதைன்னா, ஆபிரகாமனுடைய வழித்தோன்றர்கள், ஆபிரகாமனுடைய பொண்டாட்டிக்கு பிறந்த வம்சம் ஒண்ணு, அந்த பரம்பரை ஒண்ணு, ஆபிரகாமனுடைய வப்பாட்டிக்கு பிறந்த வம்சம் ஒண்ணு, வைப்பாட்டி இல்ல, 2வது மனைவின்னு நினைக்கிறேன், தவறு, ஆமா 2வது மனைவியினுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்களுடைய பரம்பரை. இந்த 2 பரம்பரைக்கும் இடையில் நடக்கிற பங்காளி சண்டை அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து வரலாற்றில் புராணத்தில் அதெல்லாம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி வச்சது. இன்னைக்கெல்லாம் யாரும் அப்படிலாம் பார்த்து அவங்க சண்டை போடலை. ஈரானும் ஈராக்கும் சண்டை போட்டுக்கிறாங்களா? அவங்க யாரு? ஒரே பரம்பரை தானே. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிறாங்களா? அவங்க யாரு? ஒரே பரம்பரை தானே. அதே பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் தனி நாடாக பிரிஞ்சு போனான், அவன் யாரு? ஒரே பரம்பரை தானே. அதெல்லாம் இந்த பழைய கதையெல்லாம் சும்மா இவங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர்களுடைய தேசிய நலனுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்துக்கு காரணமே இஸ்ரேல் தான் என்று சொல்லுவதையெல்லாம் ஏற்க முடியாது. இந்த இலுமினாட்டிகள்னு சொல்றாங்களே, அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த இலுமினாட்டிகள்லாம் யாரு? அதாவது அந்த கருத்தை வந்து முதலாவதாக நான் ஏற்கவில்லை. ஆனால் அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு 10 பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். பணக்காரர்கள்னா சாதாரண கோடீஸ்வரர்கள், மில்லியனர்கள், பில்லியனர்கள், அப்படியே கோடி கோடியாக நம்ம கால்குலேட்டரில் போட முடியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் எல்லா அரசியலையும் இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒவ்வொரு நாட்டிலும் கமாண்டர்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. உலகத்தினுடைய மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம். உலகத்தையே அந்த 10 இலுமினாட்டிஸ் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனக்கு அந்த கருத்தில் எல்லாம் உடன்பாடு இல்லை. சொல்லப்போனால் இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு தேசிய இனம் தன்னுடைய விடுதலையை நோக்கியோ அல்லது ஒரு தேசிய பாட்டாளி வர்க்கம் தனது அரசமைப்பை மாற்றிக்கொண்டு பாட்டாளி வர்க்க அரசை உருவாக்க வேண்டும், ஒரு சோசியலிச அரசை நோக்கி போக வேண்டும் என்றோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை அந்த நாட்டில் செய்ய வேண்டும் என்று அந்த தேசிய மக்கள், அந்த தேசிய இனம் நினைக்கிறது என்றால்,
அது உன்னால செய்ய முடியாது. அந்த இலுமினாட்டிகள் நினைச்சாதான் செய்ய முடியும். உன்னால அதை செய்ய முடியாது என்று உன் மூளையை மழுங்கடிப்பதற்காக, உன்னை கையால் ஆகாதவனாக ஆக்குவதற்காக, உளவியல் ரீதியாக உன்னை முடக்குவதற்காகத்தான் இந்த இலுமினாட்டிஸ் என்கிற கருத்துக்கள் பரப்பப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். சரிங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போரினுடைய தாக்கம் வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்குது. எப்படி சொல்லணும்னா, இப்போது இந்தியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. பெங்களூரில் வந்து கமர்ஷியல் சிலிண்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே சிலிண்டருடைய ஸ்டாக் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்கம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும் உலகளாவிய அளவில் இதனுடைய தாக்கம். ஏனென்றால் நடக்கிற யுத்தம் என்பது எண்ணெய் வள நாட்டில் நடக்கிறது. கண்டிப்பாக எல்லா நாடுகளும் அந்த எண்ணெய் வளத்தை நம்பி இருக்கின்றன. எனவே அதனுடைய தாக்கத்தை உலக நாடுகள் அனைவரும் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. ஆனால் அதற்கு தப்பித்து ஓடுவதற்கான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அது வந்து இன்னைக்கு நாளைக்கு திடீர்னு செய்ய முடியாது. அது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் தற்சார்பு பொருளாதாரம் என்று நாங்கள் சொல்கிறோம். தமிழ் தேசியவாதிகள் திரும்ப திரும்ப எங்களுடைய மேடைகளிலே தற்சார்பு பொருளாதாரம் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது என்னவென்றால், இன்னொரு நாட்டை சார்ந்து நம்முடைய பொருளாதாரம் நகர்வுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய பொருளாதார சுழற்சி என்பது உள்நாட்டில் நம்முடைய பொருளாதாரத்தை நம்பி இருக்க வேண்டும். ஐயா, அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து எண்ணெய் வளங்கள் கம்மி தானே. இப்போ அந்த மாற்று ஏற்பாடு செய்யுங்க. இதோ இப்போ பேட்டரிக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி வருது, பேட்டரி கார் வந்துருச்சு, பேட்டரி பஸ் வந்துருச்சு. மாற்று ஏற்பாடுகள் பண்ணணும். இப்போ எண்ணெய்க்கு தட்டுப்பாடு என்பதனால் இந்த மாற்று ஏற்பாடு. இது வேற ஏதாச்சும் ஒரு பொருளுக்கு தட்டுப்பாடு வந்தா எல்லாவற்றிற்கும் மாற்று ஏற்பாட்டை நாம் நம்முடைய தேசத்தை நம்பி, நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்பி, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், அறிவு, இதை நம்பி ஒரு தேசத்தை வழிநடத்துகிற பொழுது எந்த நாட்டில் எங்க சண்டை போட்டாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படிப்பட்ட ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் அது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. முதலாவதாக தமிழ் தேசிய இனம் தன்னுடைய தன்னாட்சி உரிமையை பெற வேண்டும். அதை பெற்றால்தான் அதை நோக்கியே நகர முடியும். சரிங்க ஐயா. ஐயா, இப்போ முதல் உலக போர், இரண்டாம் உலக போரை பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற போரை வந்து மூன்றாம் உலக போரை எடுத்துக்கலாமா? அதாவது உலக போர், ஏன்னா இந்த போர்னால எல்லா நாடுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கேட்குறேன். உலக போர் என்பதே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போரில் எல்லா நாடுகளும் ஈடுபட்டு சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்று அர்த்தம் கிடையாது. அது முதல் உலக போராக இருந்தாலும் சரி, இரண்டாவது உலக போராக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இருவேறு அணிகளாக பிரிந்து எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்கள், சண்டை போட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு 4-5 நாடு நிற்கும், அந்த பக்கம் ஒரு 4-5 நாடு நிற்கும், அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய தாக்கம் உலக அளவில் இருக்கும். அந்த சண்டையினுடைய, அந்த யுத்தத்தினுடைய தாக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்கும். இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஈரான் சண்டை, இந்த 3 நாடுகள் தான். ஆனா இங்க நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சா இல்லையா? இதை போல இப்படியே அணி சேர ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, மிகப்பெரிய யுத்தமாக அது மாறுகிற பொழுது இந்த பக்கம் ஒரு 5-6 நாடுகள், இந்த பக்கம் ஒரு 5-6 நாடுகள் சண்டை எடுக்கிற பொழுது உலகளாவிய அளவில் அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய அளவு உணவு பஞ்சத்தையும் கூட ஏற்படுத்தலாம். இந்த அர்த்தத்தில் தான் அதை உலக போர் என்று சொல்கிறார்கள். அப்படி இது உலக போராக வளருமேயானால் அது மிகப்பெரிய பாதிப்பு தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். அதைத்தான் நான் சொல்றேன். வெறுமனே அமெரிக்காவை மட்டும் கண்டிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த யுத்தத்தில் ஈரானையும் கண்டிக்க வேண்டும், ஈரான் செய்கிற சிலுமிஷங்களையும் கண்டிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்போ இந்த காரணத்துக்காகத்தான் அமெரிக்கா வந்து ஐநா சபையை விட்டு வெளியே வந்ததா நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா எல்லாரும் ஐநா சபையெல்லாம் டம்மிங்க. ஐநா சபையை வச்சு என்ன பண்றாங்க இவங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஐநா சபைங்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, ஈழத்தில் வந்து ஈழ மக்களுக்கு ஒரு வாக்கெடுப்பை நடத்துங்கள், அவர்கள் சிங்கள அரசோடு இருக்க வேண்டுமா அல்லது தனி தமிழ் ஈழமாக போக வேண்டுமா என்ற வாக்கெடுப்புகள் நடத்துங்கள் என்று இன்றைக்கு வரை மனித உரிமை கமிஷன்ல நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அங்க நடந்த போர் குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுவுமே இல்லையே. ஐநா சபை என்பது டம்மி, உலகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு. அந்த மக்கள் தான் போராடி கொள்ள வேண்டும்.
சரிங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் உலகப்போரும் சரி, இரண்டாம் உலகப்போரும் சரி, மனிதர்களால் நடத்தப்பட்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய போர்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா இயந்திரங்களை வந்து சார்ந்து தான் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய போரில் கூட இந்த இயந்திரம் தான் பெருசு, இந்த இயந்திரம் தான் சின்னது, இவங்ககிட்ட இந்த பெரிய ஆயுதம் இருக்குது அதனால இவங்களை தொட முடியாது, இவங்ககிட்ட பெரிய அணு ஆயுதம் இருக்குது அதனால இவங்களை தொட முடியாதுன்ற மாதிரி முழுக்க இயந்திரங்களை சார்ந்தே இந்த போர்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ வருங்காலத்தில் இந்த இயந்திரம் எப்படி இருக்கும், இப்போ நடக்கக்கூடிய போரில் வந்து இந்த இயந்திரத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்? இயந்திரங்களின் தாக்கம் என்பது அந்த இயந்திரங்களை போர் இயந்திரங்களை உருவாக்கி, ஏன்னா இப்போ எது சொல்றேன்னா எவன் இயந்திரம் வச்சிருக்கானோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு. அதனால அந்த கண்ணோட்டம் சரியானது கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசிடமிருந்து வியட்நாம் தனி நாடாக சுதந்திர நாடாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று அதனுடைய புரட்சி தலைவர் ஹோசிமின் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது பிரெஞ்சு ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராகத்தான் அந்த சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடக்கிற பொழுது பிரெஞ்சு தேசத்திடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பிரெஞ்சு தோற்று ஒதுங்குகிற பொழுது, இப்ப எப்படி இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து உள்ள நுழைஞ்சதோ, உலக ரவுடி அவன், உலக ரவுடி, எங்க பிரச்சனைனாலும் இவன் மூக்க நுழைப்பான். இஸ்ரேல சொல்றீங்க? அமெரிக்கா. ஆமா, எங்க சண்டைனாலும் இவன் மூக்க நுழைப்பான். இவன் பெரிய நாட்டாமை, இவன் பெரிய தலைவன் மாதிரி இவன் வந்து மூக்க நுழைச்சுக்குவான். அது மாதிரி அன்றைக்கு பிரெஞ்சுக்கு ஆதரவாக வியட்நாமை வீழ்த்துவதற்காக இதே மாதிரி பல ஆயுதங்கள், பல இயந்திரங்களை வைத்துக் கொண்டு அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு வியட்நாமில் வந்து விழுந்தது, வந்து இறங்கியது. ஆனால் வியட்நாமியர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய இயந்திரங்களும், அவ்வளவு இயந்திர துப்பாக்கிகளும், அவ்வளவு பீரங்கிகளும், அவ்வளவு போர் விமானங்களும் வீழ்த்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு சாதாரண ஆயுதங்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஓசிமின் நடத்திய அந்த மாபெரும் மக்கள் புரட்சி அமெரிக்க ஏகாதிபத்திய அரசை பின்னங்கால் பிடரியிலட ஓட வைத்தது. ஓடி போனான். அதுல ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கோம் ரொம்ப நாளைக்கு முன்னால. அந்த வியட்நாமை விட்டு அமெரிக்க ராணுவ வீரர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்து விடுங்கள் என்று உத்தரவு வந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் விமானத்தில் ஏறி ஓடுறாங்களாம். இதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது, செத்துருவோம், மக்கள் நம்மளை அடிச்சு கொண்டுடுவாங்க. மக்கள் ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். வெறும் ராணுவம் மட்டும் இல்ல, மக்களே ஆயுதபாணிகளாக இருந்தார்கள். மக்கள் கையில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டன. அப்படி அந்த யுத்தம் நடந்த பொழுது அந்த அமெரிக்காவினுடைய விமானங்கள் இங்கே வியட்நாமிலே வந்து இறங்கிய போர் விமானங்களில் இந்த கடைசி விமானம் கிளம்பி போகிற பொழுது அந்த கடைசி அமெரிக்க ராணுவ வீரன் அவன் வந்து ஏறுறதுக்குள்ளார அந்த விமானம் கிளம்பிருச்சான். ஐயோ கிளம்பிருச்சே, நம்ம இங்கே விட்டுட்டு போயிட்டா நம்மளை அடிச்சு கொண்டுடுவாங்களேன்னு ஓடி போய் அதனுடைய சக்கரத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே போனான் அப்படின்னு ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவன் எங்க போய் விழுந்து செத்தானோ, அமெரிக்கா வரைக்கும் சக்கரத்தை முடிச்சுட்டே போக முடியும், எங்கேயோ பாதி வழியில் விழுந்து செத்துருப்பான், அது வேற. அப்படி அந்த கடைசி போர் வீரன் கூட இந்த மக்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று ஓடி போய் அந்த விமானத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கு விரட்டி அடித்தார்கள் வியட்நாமிய மக்கள் அமெரிக்காவை. அவங்களுடைய எந்திரங்களோ, அவர்களுடைய துப்பாக்கிகளோ, போர் விமானங்களோ, பீரங்கிகளோ சாதிக்கவில்லை, மக்கள் சாதித்தார்கள். மக்கள் அரசியலாக்கப்பட வேண்டும், யுத்த காலகட்டத்தில் அவர்கள் ஆயுதபாணிகளாக்கப்பட வேண்டும். எதற்காக இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம், யாருக்கு எதிராக இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம் என்கிற தெளிவும் அரசியல் கல்வியும் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் நீ எவ்வளவு பெரிய இயந்திரத்தை கொண்டு வந்தாலும் சரி சுக்கு நூறாக்கிடுவாங்க மக்கள். இப்போ போர் நடக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் இல்லை இந்தியர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நிலை என்னவா இருக்கு? போர் நடக்கக்கூடிய நாடுகளில் எனக்கு தெரிந்த அளவில் நிறைய பேர் வந்துட்டாங்க, சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க, சொந்த மாநிலத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தும் சில பேர் அங்கே இருப்பாங்கல்ல, அவர்களை வந்து ஐக்கிய அரபு அமீரக அலுவலகம் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறது என்பதுதான் எனக்கு தெரிந்த தகவல். அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடு தான். அவர்கள் இந்தியர்களை இங்கிருந்து சென்றவர்களை, இந்தியர்கள் மட்டுமல்ல, அந்த வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அனைவரையும் ஐக்கிய அரபு அமீரக தலைமை பாதுகாத்து அவருடைய உயிருக்கோ உடமைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அவர்களை திருப்பி சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற வேலையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா
அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியல, அதனால தான் நீங்கள் வந்து அமெரிக்காவை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் பார்த்தேன். அதாவது அமெரிக்காவை பற்றியும் தெரியும், அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய தன்மையை பற்றியும் தெரியும், அமெரிக்கா எப்படி சுதந்திரம் பெற்றது, எப்படி இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதெல்லாம் தெரியாமல் இல்லை. அது எப்படி உலக நாடுகள் அனைத்தையும் தனது காலடியில் போட்டு மிதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்த காரணத்தால் தான் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவே, அமெரிக்க தூதரகத்தினுடைய வாசலிலேயே அமெரிக்க கொடியை எரித்துவிட்டு சிறைக்கு போன பல தோழர்களை நானும் ஒருவன். எனக்கு வந்து எந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பற்றி எனக்கு பாடம் நடத்த வேண்டாம், எனக்கு தெரியும். நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அங்கே கம்யூனிஸ்டுகளை தூக்கிலிட்டார்களே, கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து தூக்கிலிட்டார்களே காமெனி அரசு, அந்த காமெனிக்கு ஆதரவாக நாம் போராட்டம் நடத்துகிறோமே என்று ஒத்த மானஸ்தம் ஒரு கம்யூனிஸ்ட், ஒரே ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயோ இருப்பார்களே, ஆனால் அப்படி ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் இருந்தால் அவருடைய செயற்குழுவில் மேல் கமிட்டியில் இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்து கம்யூனிஸ்டுகளை சித்திரவதை செய்து தூக்கிலிட்ட காமெனி அரசுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி நாம் இங்கே போராட்டம் நடத்துவது சரியா என்று அவர்களுடைய மேல் கமிட்டியில கேட்க சொல்லுங்கள். அமெரிக்காவை பற்றி எனக்கு இவர்கள் யாரும் பாடம் நடத்த வேண்டாம்.